திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே தொப்பம்பட்டியில் மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு ஆர். சக்கரபாணி அவர்கள் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தில் தொப்பம்பட்டி, ஒட்டன்சத்திரம் மற்றும் பழனி ஆகிய ஊராட்சி ஒன்றிய பகுதியைச் சேர்ந்த 2196 பயனாளிகளுக்கு பணி ஆணைகளை வழங்கி ஏழை எளிய மக்களின் சொந்த வீடு கனவு கலைஞரின் கனவு இல்ல திட்டம் மூலம் சத்தியமாகியுள்ளது என தெரிவித்தார். மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு ஆர். சக்கரபாணி அவர்கள் கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தில் தொப்பம்பட்டி, ஒட்டன்சத்திரம் ஆகிய ஊராட்சி ஒன்றிய பகுதிகளைச் சேர்ந்த 2196 பயனாளிகளுக்கு இன்று ஆணைகளை வழங்கியுள்ளார். இவ்விழாவில் மாண்புமிகு உணவுப் பொருள் மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு ஆர். சக்கரபாணி அவர்கள் தெரிவித்ததாவது: மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழக மக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்து எல்லோருக்கும் எல்லாம் என்ற வகையில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிடைக்கும் வகையில் செயல்படுத்தி சிறப்பான ஆட்சி நடத்தி வருகிறார்கள். தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றியதோடு சொல்லாத பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறார்கள். கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தை அறிவித்து தொடங்கி வைத்துள்ளார்கள். தமிழகத்தை குடிசை இல்லா மாநிலமாக மாற்ற வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தில் வீடு இல்லாத ஏழை எளிய மக்கள் பாதுகாப்புடன் வசிக்க நிரந்தர வீடுகள் வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு தமிழக அரசு சார்பில் இலவச வீடுகள் கட்டி வழங்குவதற்காக கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் 8 லட்சம் வீடுகள் கட்டப்பட உள்ளன. முதற்கட்டமாக 2024 மற்றும் 25ஆம் ஆண்டில் 1 லட்சம் வீடுகள் கட்டி வழங்கப்பட உள்ளது. ஒவ்வொரு வீடும் தலா 3.50 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ளன. மேலும் ஒரு பயனாளி வீடு கட்டுவது என்பது அவரது எதிர்காலத்திற்காக வாழ்நாளில் ஒரு முறை மேற்கொள்ளும் பணியாகும். இப்பயனாளிக்கு தகுதி இருப்பின் மகளிர் சுய உதவி குழு மூலம் 50,000 ரூபாய் அல்லது கூட்டுறவு வங்கிகளில் குறைவான வட்டியில் ரூபாய் 1 லட்சம் வரை கடன் வழங்கப்படும். மேலும் வீடு கட்டுவதற்கு தேவையான பொருட்களை குறைந்த விலையில் வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஏழை எளிய மக்களின் சொந்த வீடு கனவு கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் மூலம் சத்தியமாகியுள்ளது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் திருமதி திலகவதி, பழனி வருவாய் கோட்டாட்சியர் சரவணன், ஒட்டன்சத்திரம் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் ஐயம்மாள், தொப்பம்பட்டி ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் சத்தியபுவனா ராஜேந்திரன், ஒட்டன்சத்திரம் நகர் மன்ற தலைவர் திரு திருமலைசாமி, தொப்பம்பட்டி ஊராட்சி ஒன்றிய குழு துணைத் தலைவர் தங்கம், ஒட்டன்சத்திரம் ஊராட்சி ஒன்றிய குழு துணைத் தலைவர் திருமதி காயத்ரி தேவி, மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி மேலாண் இயக்குனர் திருமதி சுபாஷினி, வாடிப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் திரு ஜோதீஸ்வரன், அரசு துறை அலுவலர்கள், உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பழனியிலிருந்து நமது செய்தியாளர் ஆஷிக் அலி.